மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு சைடை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எதுக்காக லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் மினிமம் இருந்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆகும் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ ஜென்ரலாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிட்டர்ன் அப்வர்ட்ஸ் ஆஃப் 12 to 15% இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தாலே ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 10 to 12% ரிட்டர்ன் எடுக்க முடியும். இப்போ இந்த 30 வருஷத்துக்கான டேட்டாவை பார்க்கும்போது நீங்கள் எப்போ வேணால் வந்திருக்கலாம். சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும்போது வந்த மாதிரி கூட இருக்கும். அடுத்த 5 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுடைய ரிட்டர்ன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்லேருந்து. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே வராங்க. பட் அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்னவா பார்க்குறாங்கன்னா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுன்னா எனக்கு வந்து லாஸ் வருமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு சைடை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ ஃப்யூச்சரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அன்சர்டன் டெரிட்டரிக்குள்ளே தான் போகிறீங்க. அப்போ அந்த அன்சர்டன் டெரிட்டரின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மேலே கீழே இறங்கி தான் போகும். அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர இன்வெஸ்டருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லை புரியாமல் கூட இருக்கும். ஏன் என்னோட பணம் வந்து கீழே இறங்குது அப்படின்ற கேள்வி வந்து எப்போவுமே இருக்கும். பட் பணம் வந்து மேலே வளரணும்னா அது கீழே இறங்கி தான் மேலே ஏறும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் முதல் முறையாக போகிறீங்கன்னா முதல் வாட்டி போகும்போது நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே மாதிரி லேண்டிங் ஆகும்போதும் கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆனால் இது நீங்கள் முதல் முறையாக போகும்போது தான் நடக்குமே தவிர, நீங்கள் அதுவே 10வது வாட்டியோ இல்லை 15வது வாட்டியோ நீங்கள் ஏர்க்ராஃப்டில் போகும்போது இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் உங்களுக்கே புரிய வரும். அதே மாதிரி இன்வெஸ்டிங்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே மேலே போகும்னு மட்டும் நான் நினச்சிட்டு வரக்கூடாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே மேலே மட்டும் போகாது. ஏன்னா இதை சுற்றி நிறைய விஷயங்களை சார்ந்து தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஏறி தான் இறங்கும். ஸோ இதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் இது வந்து அப்சல்யூட்லி நார்மல். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கீழே இறங்குறது வந்து அப்சல்யூட்லி நார்மல்ன்ற மைண்ட் செட்டோட நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் மினிமம் இருந்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆகும் அப்படின்றது வந்து தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. அதாவது ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிட்டர்ன் எடுப்பீங்களான்னா ஆன்சர் வந்து கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறோன்னா, இதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நிறைய டேட்டா இருக்குது. இந்த டேட்டா படி பார்த்திங்கன்னா யாராவது ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 75% சான்சஸ் அவங்க பணம் சம்பாரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25% சான்ஸ் வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்போ இந்த 25% லாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த என்னோட பணம் கீழே இறங்கிடுமே அப்படின்ற பயத்தினாலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதே நீங்கள் 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லாஸ் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 1% ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 99% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதையே நீங்கள் 7-8 வருஷம் நீங்கள் வந்து உங்கள் டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நீங்கள் பண்ணுற நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும். ஸோ அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே லாங் டேர்ம்னு சொல்லுவோம். நிறைய பேர் கேள்வி கூட கேட்பாங்க, என்ன சார் எது கேட்டாலும் நீங்கள் லாங் டேர்ம்னே சொல்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்பாங்க. எதனாலனா, நீங்கள் ஒரு 7-8 வருஷத்தை கடந்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து லாஸ் வராது. இது ஒன்று. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிட்டர்ன் அப்வர்ட்ஸ் ஆஃப் 12 to 15% இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு 7-8 வருஷத்தை தாண்டி, இன்ஃபேக்ட் 10 வருஷத்தை தாண்டி போனீங்கன்னா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன் மோர் தென் 12% பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% இருக்கும். அப்போ நீங்கள் 15 வருஷத்துக்கு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 to 98% சான்சஸ் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 15% தாண்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்முக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன் வருமானா நெகட்டிவ் ரிட்டர்ன் வரும். எப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன் ஷோராக வரும்னா, நீங்கள் எப்போ டைமை வந்து கம்மி பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நீங்கள் இந்த சைடு போயிட்டு எப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்முக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நெகட்டிவ் ஆகிறது ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் டேட்டாவோட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் போடுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே 100% ஈக்விட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் 100% ஆஃப் த பணம் வந்து ஈக்விட்டியில் இருக்கும். நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து ஒரு 7-8 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஈக்விட்டி ஃபண்டில் இருக்குனீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் தேவை. இப்போ இதே நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65% ஈக்விட்டியில் இருக்கும், 35% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சொல்லுவோம். அதாவது பாண்ட்ஸ் அண்ட் டெட்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டில் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய 100 ரூபாயில் 65 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும், மிச்சம் ஒரு 35 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷம் டைம் தேவை இருக்காது. மேபி நீங்கள் ஒரு 5 வருஷம் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே நெகட்டிவ் ரிட்டர்ன் கண்டிப்பாக வராது, ப்ளஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் வந்து ஒரு 50-50 ஆர் 40-60, அதாவது 40% ஈக்விட்டிலையும் ஒரு 50-60% வந்து டெட் ஃபண்ட்லையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது வந்து பாண்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இன்னும் கம்மி. அப்படின்னா வந்து இதில் வந்து 3-4 வருஷம் வெயிட் பண்ணிங்கனாலே நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ த பாயிண்ட் என்னன்னா நீங்கள் லாங்கர் டைம் கொடுக்கும்போது ஈக்விட்டியில் ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடும், ப்ளஸ் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது, ஆனால் இதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தாலே ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 10-12% ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 40% ஈக்விட்டி 50-60% டெட்டுன்னு இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் நீங்கள் டைம் கொடுத்தாலே போதும், ரிட்டர்ன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9-10% ஈஸியாக எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய அலோகேஷன் சேஞ்ச் ஆக உங்களுடைய டைம் ஃப்ரேமை வந்து மாற்றிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேஃப்டிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்காது அண்ட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டேட்டா தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். இப்போது இங்கே வந்து 3 கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டில் எந்த 5 வருஷம் வந்திருந்தீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் 1995 இப்போ 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கான டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த 30 வருஷத்துக்கான டேட்டாவை பார்க்கும்போது நீங்கள் எப்போ வேணால் வந்திருக்கலாம். சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும்போது வந்த மாதிரி கூட இருக்கும். அடுத்த 5 வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுடைய ரிட்டர்ன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். எனி 5 இயர் பீரியடில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் யுவர் ஆவரேஜ் ரிட்டர்ன், வாட் இஸ் த மேக்ஸிமம் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டேட்டா. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்திருந்தீங்கன்னா, எனி 5 இயர் பீரியடில் வந்திருந்தீங்கன்னா 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1% சான்ஸ் நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன் பண்ணியிருக்க முடியும். அதாவது ஃப்ளெக்ஸி கேப் பண்ணுறது 100% ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ அதனால தான் ஈக்விட்டி ஃபண்டுக்கு 6-7 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்கணும்னு நான் முன்னாடி சொன்னேன். இப்போ அதே ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டில் வந்தீங்கன்னா 5 வருஷத்தில் எந்த 5 வருஷம் பீரியட் வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஜீரோ ஆயிருக்காது. அதே மாதிரி ஒரு 40-60 அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் மாதிரி ஒரு கேட்டகரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் வந்து ஜீரோ ரிட்டர்ன், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்னே வந்திருக்காது. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனி 5 இயர் பீரியடில் பார்க்கும்போது ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.7% வந்திருக்கு. இதே நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 11.7% வந்திருக்கு. அதுவே ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.4% வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை கரெக்டாக மேட்ச் பண்ண உங்களுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பெட்டர் ஆகிட்டு போகும். இப்போ இதே டேட்டா வந்து நான் 10 இயர்ஸ்க்கு காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இது 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன், அதாவது எந்த 10 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னாலும் என்ன ஆயிருக்கும்னு தான். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0% வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிக்குமே வந்து ஜீரோ, அதாவது நெகட்டிவ் ரிட்டர்னே கிடையாது. எந்த 10 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்காது. இதே நீங்கள் 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5% வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு வந்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் ஈவன் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வரல. இப்போ ஆவரேஜ் ரிட்டர்னுக்கு போகும். இங்கே தான் உங்களுக்கு வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது லாங் ரனில் பெட்டராக பே ஆஃப் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 16% வந்திருக்கு. 5 வருஷத்தில் பார்க்கும்போது 13% இருந்தது. அதே மாதிரி அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% இருந்தது, முன்னாடி 11% இருந்தது. அதே மாதிரி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பார்க்கும்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11% இருந்தது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்கு. ஸோ
பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் லாங்கராக வெயிட் பண்ண உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் மட்டும் ஜீரோ ஆகாது, உங்களுடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அதுதான் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த நெகட்டிவை பார்த்து முதல்ல பயப்பட வேணாம். ஏன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து அப்சல்யூட்லி நார்மலான ஒரு விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பயப்படாமல் நீங்கள் இருப்பீங்க. லாங் ரனில் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து பல தகவல்கள் இருக்குது. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸில் அதை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.